الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد فاتخذ الله إبراهيم خليلا وقال نبينا صلى الله عليه وسلم الحج عرفة أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் தஆலா சுமார் 69 இடங்களில் திருமறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயரை குறிப்பிடுவார். ஒரு சூறாவிற்கு பெயரே இப்ராஹிம் என்பதாக இருப்பதை காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த போது அந்த குழந்தைக்கும் பெருமானார் ஏனைய நபிமார்கள் இருந்தும் கூட பெருமானார் சூட்டி அழகு பார்த்த பெயர் இப்ராஹிம் என்ற பெயர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய எந்த பள்ளிவாசல்களும் ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பெயர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கிறிஸ்துவர்கள் இந்த இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போடுகிறார்கள். யூதர்கள் இந்த இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போடுவார்கள். உலகத்தில் எல்லா மதத்தினாலும் போட்டி போடக்கூடிய ஒரு நபர், இவர் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். காரணம் அவர்களினுடைய தியாகம். நீங்கள் திருமறையை புரட்டி பார்த்தால் தெரியும், அல்லாஹ் தனக்கென்று எந்த உறவும் இல்லை என்பதாக சொல்லுவார். மத்தகதல்லாஹு ஸாஹிபத்துன் வலா வலதா, இறைவனுக்கு மனைவி கிடையாது, இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, இறைவனுக்கு தாய் தந்தை கிடையாது. லம் யலிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்பதாக இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது தனக்கென்று ஒரு உறவு இருப்பதாக இறைவன் திருமறையில் அழகாக சிலாபித்து சொல்வான். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, எனக்கென்று ஒரு உறவு இருக்கிறது, எனக்கென்று ஒரு பந்தம் இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிடக்கூடிய ஒரு பந்தம் என்றால் நட்பு என்ற ஒரு பந்தம். அந்த நண்பர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தன் தோழனாக தன் நண்பனாக ஆக்கிக் கொண்டான் என்பதாக இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இறைவன் தனக்கென்ற ஒரு பந்தத்தையே ஒரு நபிக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அவர் அந்தஸ்தில் மிக உன்னதமானவர், அவர் ஆக அற்புதத்திற்கு சொந்தக்காரர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், பிரான்சினுடைய செக்குலரிசம், சீனாவினுடைய கம்யூனிசம், அமெரிக்காவினுடைய கேபிட்டலிசம், ரஷ்யாவினுடைய மார்க்சிசம், இங்கிலாந்தினுடைய ஏகாபத்தியம், இந்தியாவினுடைய பாசிசம், அரபு நாடுகளினுடைய மாடலிசம், இப்படியாக சமூகத்திற்கு மத்தியிலே பார்க்கும் போது ஐநாவினுடைய நடிப்பிசத்தில் தொடங்கி சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தூற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைகளை தாண்டி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஈமான் நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க எந்த நிலையிலையும் எந்த நொடியிலையும் அல்லாஹ்விடத்திலே ஏன் என்று கேட்டதில்லை, எதற்காக என்று கேட்டதில்லை, எப்படி என்று கேட்டதில்லை. என்ன சொன்னாலும் இருக்கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிமே நீங்க கட்டுப்படுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்பே உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்ற வார்த்தையை தவிர அவர்கள் மறுமொழி பகிர்ந்ததில்லை என்பதை பார்க்க முடிகிறது. 80 வயசுல அல்லாஹ் தஆலா ஹத்னா செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார். அல்லாஹ் தஆலா 80 வயசுல இப்ராஹிமே நீங்கள் ஹத்னா செய்ய வேண்டும் என்ற சொன்ன அடுத்த நிமிடம் ஒரு மூர்க்கத்தனமான ஆயுதத்தை வைத்து
தானாகவே ஹத்னா செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்டானா, லிமா அஜ்ஜல்த கப்ல அன் நஅமுரக பி ஆலதி, ஹத்னா எப்படி செய்யணும், எந்த கருவியில செய்யணும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க ஹத்னா செஞ்சிட்டீங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரப்பி கரிஹத்து அன் வஅখিர அம்ரக யா அல்லாஹ், நீ சொன்னால் அடுத்த நிமிடம் நான் செய்ய வேண்டும் இந்த இப்ராஹிம், உன் வார்த்தைக்கு அடுத்த தாமதத்தை நான் ஏற்படுத்த விரும்பவில்லை என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஆற்றல் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், திருமறையில் நிறைய இடங்களில் அவர்களினுடைய தியாகத்தை இறைவன் பறைசாற்றுகிறார். உண்மையிலேயே அவர்களினுடைய ஈமான், அவர்களினுடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுக்கும் அவசியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக சோதித்த போதும் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவர்களை எந்த கைவிடவும் இல்லை, அவர்களை காப்பாற்ற இருக்கவும் இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஈமான் ஒவ்வொரு முஃமின்களிடத்திலும் நிறைந்து காணப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடைசி நேரத்துலதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீங்கள் வரலாறுகளை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மகனாரை அறுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான் கனவிலே. அந்த நேரத்துல பிள்ளைய மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பையும் அல்லாஹ்வுடைய உதவி வரல. மழையில கயிறை வச்சு படுக்க வச்சுட்டாங்க. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. கத்தியை எடுத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. கழுத்தில் வைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. அறுக்கும் போதுதான் அல்லாஹ்வினுடைய உதவி வருகிறது. கத்தி அறுக்க மறுக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இறைவன் நாடினால் கத்தியும் கூட அறுக்காது என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. இறைவனுடைய உதவி கடைசி நேரத்தில் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. நெருப்பை மூட்டி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளுவதற்காக வேண்டி முற்படுகிறார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி வரல. மலக்குமார்கள் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் சொல்லலன்னு அமைதியா இருந்துட்டாங்க. நெருப்பில் தூக்கி போடும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. நெருப்பில் தூக்கி எரிந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து நெருப்பும் கூட குளிராக மாறியது என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. மனைவியையும் பிள்ளையும் பாலைவனத்திலே விடும்போது அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. பிள்ளைக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. பிள்ளை அழுத போதும் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. தண்ணீருக்காக வேண்டி சஃபா மர்வாவிலே ஓடும் போதும் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையின் கால்கள் அங்கே துவண்டு போய் அந்த பிள்ளை உதைத்த அந்த உதையின் காரணமாக அந்த இடத்திலே சிறிய நீரோட்டம் வருகிறது. கடைசி நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்த வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வினுடைய உதவி கடைசி நேரத்தில் தான் வரும். அது வரைக்கும் முஃமின்களினுடைய பொறுமை அவசியமானது என்ற நிலையையும் கூட இந்த வரலாறுகளின் மூலம் நாம் படிக்க முடியும். எங்கள் திருமறையில் புரட்டி பார்த்தால் ஏனைய நபிமார்களினுடைய வரலாறும் அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அவனுடைய படையோடு துரத்திய சமயத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல கடல், ஃபிரௌனு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான். நினைச்சா கொஞ்சம் உள்ள போன கடல்ல மூழ்கடிக்கப்பட்டுருவாங்க. அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வரல. இவங்களை நம்பி நிறைய மக்கள் வந்து இருக்கிறார்கள். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வரவில்லை. கடைசி நேரத்திலே ஃபிரௌன் நெருங்கி கொண்டிருக்கிறான். கடைசி நொடியில் தான் கைத்தடியை அடிக்கிறார்கள். கடல் 12ஆய் பிளக்கிறது. அதற்கு பிறகு கடைசி நேரத்தில் தான் அல்லாஹ்வினுடைய உதவி வந்தது என்பதை பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிணிகள், அவர்களினுடைய நோய்கள் நீண்ட நெடிய காலம் நீண்டு கொண்டே இருந்தது. கடைசி நேரம் வரைக்கும் அந்த உதவி வரவில்லை. அல்லாஹ் ஆக கடைசியிலே தன்னுடைய உதவியை நிலைநாட்டுகிறான், மிக அற்புதத்தை காட்டுகிறான் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி கடைசி நேரத்தில் தான் வரும். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு மிகப்பெரிய சான்று. முஃமின்கள் அதுவரைக்கும் சோதனையின் போது பொறுமை கொள்ள வேண்டும்.
அந்த பொறுமையின் காரணமாக மிகப்பெரிய கூலியை இறைவன் வைத்திருக்கிறான், கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நீங்க பாருங்களேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையா இருந்ததுக்காக வேண்டி உலகத்தினுடைய ஆட்டை தரவில்லை, இறைவன் பகரமாக சொர்க்கத்தினுடைய ஆட்டை கொடுத்தான் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. எதற்காக வேண்டியும் அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அர்ப்பணிப்பின் போது, சோதனைகளின் போது தளராமல் இருந்தால் அல்லாஹ் எதிர்பார்க்காத பெரும் பெரும் கூலிகளை வழங்குவான் என்பதற்கு, அன்பளிப்புகளை தருவான் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறு மிகப்பெரிய சான்று என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர்களுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் அவர்களினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களினுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக குர்பானி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவு பெரிய தியாகத்தின் காரணமாக இறைவன் அவர்களுடைய பெயரை நிலைக்க செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கடைசி நொடியிலும் கூட பிள்ளை தந்தை தனையனின் மீது உள்ள பாசத்தால் அறுக்காமல் விட்டு விடுவார் என்று தந்தையிடம் பிள்ளை சொன்னது, யா அபத்தி உஸ்துது ரிபாத்தி, நல்ல கையில வச்சு கட்டுங்க, அக்ஷுப அன்னி தியாபிக்கு, நீங்க நல்ல ஆடைகளையும் இறுக்கமாக கட்டி விடுங்கள், அஸ்ரிஇ சிக்கீன அலல் ஹல்கி, அறுக்கும் போது வேகமாக நீங்கள் அறுத்து விடுங்கள். ஏதாவது கொஞ்சம் மனசில இருந்துச்சுன்னா என் கழுத்து அறுபடாமல் போய்விடும், நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று அந்த தனையனும் சொன்னார்கள் என்றால் அவர்களினுடைய பெயரும் கூட ஒவ்வொரு பள்ளியிலும் ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்களினுடைய தியாகங்கள் கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஈமானின் உந்து சக்தி ஒவ்வொரு முஃமின்களுக்கும் தேவை, ஒவ்வொரு முஃமின்களுக்கும் தனக்குள் அவசியமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய ஈமானினுடைய வெளிப்பாட்டை, அந்த உறுதியை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அடுத்ததாக தொழுகையினுடைய முறை. இந்த ஈது பெருநாளினுடைய வாஜிபான 2 ரக்காத்தை அதிகப்படியான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்பதாக நியத்து செய்து கொள்ள வேண்டும். இதான் தொழுகையினுடைய நியத். முதல்ல இமாம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்ட சொல்வார். இப்ப முதல் தக்பீர் கட்டியாச்சு. முதல் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி கையை கட்டிக்கணும். தொழுகையை எப்படி நம்ம கட்டுற மாதிரி கையை கட்டி கொள்ள வேண்டும். அப்போ சனா ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்ருக, அந்த சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது 1வது தக்பீர் நம்ம எப்பயும் கட்டணும். அதுக்கடுத்து எத்தனை? ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல அதிகப்படியான 3 தக்பீர், 2வது ரக்காயத்திலையும் அதிகப்படியான 3 தக்பீர். அப்போ இதுல தக்பீர் கட்டி சனா ஓதி கட்டி கொண்டோ சனா ஓதி விட்டோம். அடுத்ததாக இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவுடன் கையை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும், ஒரு தக்பீர். அடுத்து 2வதாக அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பின்னாடி கையை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும், 2வது தக்பீர், அதிகப்படியான தக்பீர். 3வது தடவை அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பின்னாடி கையை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும். இப்போ முதல் ரக்காயத்துல அதிகப்படியான 3 தக்பீர் வந்துருச்சு. அடுத்து 2வது ரக்காயத்துல இமாம் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதுனதுக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது கையை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும், 1வது தக்பீர். 2வது தடவை அல்லாஹ் அக்பர்னு சொன்னப்ப கையை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும், இது 2வது தக்பீர். அடுத்து 3வது தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் சொன்னோட கையை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும், இது 3வது தக்பீர். அப்போ முதல்ல 3 தக்பீர் முடிஞ்சிச்சு, அதிகப்படியான 3 தக்பீர். 2வது ரக்காயத்துல அதிகப்படியான 3 தக்பீர் முடிஞ்சிச்சு. 4வது தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது ருக்குவிற்கு சென்று விட வேண்டும். இதுதான் ஈது பெருநாளினுடைய தொழுகை முறை. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை தெரிந்து நாம் சரியான முறையில் தொழுவதற்கு
முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய குர்பானி பிராணிகளையும் நாம் சரியான முறையில் இஸ்லாமிய ஷரியத்து சொல்லிக் கொடுத்த முறையில் நாம் அறுக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்கி அறுக்க வேண்டும். அந்த குர்பானி பிராணி உயிர் ரூஹ் போனதுக்கு பின்னாடிதான் தலையெல்லாம் வெட்டணும். இப்ப நிறைய வெட்ட வரவங்க டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, எடுத்த உடனே தலையை துண்டாக்கிடுறாங்க. நம்ம அறுத்த உடனே டக்குன்னு அவங்கள வெட்டிடுறாங்க. ரூஹு போனதுக்கு பின்னாடிதான் தலையை துண்டிக்க வேண்டும், தோலை உரிக்க வேண்டும். இது போன்ற எல்லா முறைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.